ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பையனோட ஸ்கூல் ஓப்பன் டேங்க. அதனால் வீட்டிலேருந்து கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக கிளம்புனதுனால ஹோட்டலில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டோம். எங்கள் வீட்டில் என்னமோ இட்லியே சாப்பிடாத மாதிரி என் பையன் இட்லி சாப்பிட்றாங்க. என்ன தான் இருந்தாலும் 2-3 சட்னியோட சாம்பாரோடு சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டு தானே. நம்மளும் சும்மா இருப்போமா. காலையில் ரொம்ப பசிங்க. ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு தோசை வாங்கி ஆர்ட்ரு பண்ணியாச்சு, மசால் தோசை. அதுக்கப்புறமா அவர் ஒரு ஆனியன் தோசை ஆர்ட்ரு பண்ணிக்கிட்டாரு. 2 பேரும் சாப்பிட்டுட்டு அது அவரோட பர்த்டேக்காக தாங்க, ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். அது ஒரு பிளானு. சரி, நம்மளும் பசியோடு இருக்கிறமேன்னு சாப்பிட்ற வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு தெம்பாக போயிட்டு நம்ம ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு போனோங்க. அங்கே ஆனந்தம் எதிர்க்கவே கடலூரில் டிமார்ட்டு ஸ்மார்ட் இருக்குங்க. அங்கே போயிட்டு சரி சும்மா ஒரு ரைஸ் குக்கர் பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஒரு எண்ணம். அதனால் அங்கே போய் பார்க்கலான்னு போனோங்க. நல்லா லாஸ்ட்டு நாளில் வீக்கெண்டுன்றதுனால ரொம்ப கூட்டங்க. எதையும் ஒழுங்காக ரொம்ப பார்க்க முடியல. சரி, இருந்தாலும் ஏதாவது முக்கியமானது மட்டும் எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு தேவைப்படுறது மட்டும் பார்த்து எடுத்துக்கிட்டேன். அப்போல்லாம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடைங்கள்லேயே போய் நம்ம அம்மாங்கெல்லாம் வாங்கிப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் எதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி பெரிய பெரிய டிமார்ட்டு இந்த மாதிரி ஷோரூமுக்கு போயிடுறோம். நம்ம அங்கே போயிட்டு தேவையானது மட்டும் இல்லை, தேவையில்லாததும் எடுத்துகிட்டு வந்துடுறோம். வீட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியுது இதெல்லாம் தேவையான்னு. இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம்லாம் நான் வாங்கலைங்க, சும்மா பார்த்தேன். அப்புறம் ரைஸ் குக்கர் பார்த்தேங்க. அங்கே அவ்வளோவா ஒன்றும் திருப்திகரமாக இருக்கிற மாதிரி இல்லை. ஆடி ஆஃபர் தான் போட்டிருக்காங்க. ரொம்ப ஒன்றும் அப்படி தெரியல. அதனால் சும்மா ஒரு பார்வை மட்டும் பார்த்துட்டு அங்கே வாங்குறதா ஐடியா இல்லை, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. எனக்கும் என் பையனுக்கும் அதுக்குள்ளே அங்கே ஒரு போட்டி வந்துடுச்சுங்க. யார் ஹைட்டாக இருக்காங்கன்னு. வயசு 15 தான் முடிய போகுது, ஆனால் என்னை விட ஹைட் ஆகிட்டுன்னு அவன் சொன்னாங்க. நான் ஒத்துக்கவே இல்லையே. அடுத்த வருஷம் 16 வந்தால் தான் என்னை கிராஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். அங்கேருந்து பில் போட்டுட்டு ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கி குடிச்சிட்டு அதோடு நம்ம கடலூர் ஆனந்தமுக்கு ஷாப்பிங் பண்ண வந்தாச்சுங்க. அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுக்கணும், உனக்கெல்லாம் பார்க்க போயிடாதுன்னு சொன்னான். சரிடா உனக்கே எடுக்கிறேன்டான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் கீழே எடுத்தோடனே சாரி இது அதெல்லாம் முடிச்சு பார்க்காம நேராக வந்துட்டு லிஃப்ட்டில் மேலே போயாச்சு ஜென்ஸு செக்ஷனுக்கு. அப்போல்லாம் நம்மலாம் வந்துட்டு அம்மா அப்பா என்ன எடுத்து கொடுக்குறாங்களோ நம்ம எடுத்து போட்டுக்குவோம். ரொம்ப ரேரு தான் நம்ம செலக்ட் பண்ணுறது. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லைங்க. பசங்க அவங்களோட பர்த்டேக்கு எனக்கு நானே செலக்ட் பண்ணணும், எனக்கு நானே பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. சரி, காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களே வந்து பார்த்துக்கிட்டோம். நாளைக்கு நம்மளை எதுவும் குறை சொல்ல வேண்டாம் இல்லையா. அதனால் ஜென்ஸு செக்ஷனுக்கு போயாச்சுங்க. கொஞ்சம் அங்கே கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. எல்லோரும் வந்துட்டு என்ன பண்ணுறது, கேர்ள்ஸாக இருந்தால் நிறைய வெரைட்டி இருக்கும். நமக்கு பாய்ஸாச்சே, எனக்கு 2 பையங்க. அதனால் இவருக்கு என்ன பார்க்குறது, பார்த்ததே தான் இருக்குது. எப்போவுமே ஷர்ட் எடுத்துகிட்ருக்கோம், எப்போவும் தான் ஷர்ட்டு போட போகிறான் காலத்துக்கும்னு சொல்லிவிட்டு இந்த வாட்டி டிஷர்ட் எடுக்கலாண்டான்னு சொல்லிட்டு டிஷர்ட்டு ஜீன்ஸ் பார்க்கலான்னு வந்துட்டேங்க. டிஷர்ட்டெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் வீட்டுக்கு போட்டுக்கிறதும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேட்சிங்கான பேண்ட் எடுத்தாச்சுங்க. அவரே செலக்ட் பண்ணிட்டார். பிளாக்கு வேண்டான்னு அவாய்ட் பண்ணிட்டேன். பிளாக் எடுத்தால் அம்மா திட்டுவாங்க. அப்படியே நம்ம கண்ணு சும்மா இருக்குமா, 2-3 நைட்டியெல்லாம் எடுத்து கிளம்பியாச்சுங்க. பில் போடுறதுக்காக வந்தேன். என் பையனை கொஞ்சம் நேரம் வீடியோ எடுடான்னு சொன்னால் என்னை எடுக்காமல் கடையில் இருக்கிற பொம்மைங்களெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இருக்கிறவங்க எல்லாரையும் எடுக்கிறான், என்னை தவிர. அதுக்கப்புறம் வந்து பில் போட வந்து நின்னாச்சுங்க. காலியாக தான் இருந்தது. பில்லெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம கொடுத்த பேகெல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்ட்டு வந்துட்டோங்க. வந்து பார்த்தா 2 மணி நேரம் நின்று சுற்றுனதில் கால் வலிக்க ஆரம்பிச்சிது. திரும்பி பார்த்தா அங்கே எல்லோரும் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோடனே இது மாதிரிலாம் தீபாவளி டைமில் நிற்கக்கூட முடியாதுங்க. தீபாவளி டைமில் தலைகீழாக இருக்கும் இப்படி தான் கடை. அதனால் நம்ம சரி வா கொஞ்சம் நேரம் உக்காஞ்சி காலார ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு காலையில் சாப்பிட்டு டிஃபனெல்லாம் செரிச்சு போச்சு. மத்தியானம் 2 மணி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பேல் பூரியும் மசாலா பூரி, அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு சென்னா மசாலான்னு சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணாங்க. அந்த அக்கா விறுவிறுன்னு போடுறத பார்த்தா எனக்கு தான் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. என்னக்கா இப்படி பண்ணிட்டீங்களே, டோக்கன் எடுத்துகிட்டு வந்தது ஃபஸ்ட்டு நான் கவனிக்கலையானவனே சிரிச்சுக்கிட்டு இருமான்னு சொல்லிவிட்டு நல்லா கொஞ்சம் மசாலாவை எக்ஸ்ட்ராவே ஊற்றி எனக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டாங்கங்க. சரி, எனக்கு ஒரு மசாலா பூரியும் என் பையனுக்கு ஒரு சென்னா மசாலாவும் வாங்கியாச்சுங்க. சூடாக உக்காஞ்சி எடுத்து சாப்பிட உக்காஞ்சாச்சுங்க. என்னதான் இருந்தாலும் ஹோட்டல் போய் சாப்பிட்டா கூட இந்த மாதிரி ரோடை பார்த்துக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது ஒரு ஜாலி தாங்க. அதையும் அனுபவிச்சாச்சு. என் பெரிய பையன் காலேஜுக்கு போயிட்டான்.
இவனோட பர்த்டேக்கு இவனையும், அவனோட பர்த்டே அவனையும் கூட்டிகிட்டு வந்து என்ஜாய் பண்ண வேண்டியதாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக நமக்கு ரைஸ் குக்கர் ஒன்று வாங்கணும்னு ஆசை இருந்ததுங்க. அதனால் கடலூரில் இருக்க டிவிசி ஷாப்பிங் போயிட்டு அங்கே போய் ரைஸ் குக்கர் பார்த்தேன். ஏன்னா ரைஸ் குக்கர் சொல்லிட்டு டிவி கிட்ட நிற்கிறாளேன்னு பார்க்காதீங்க, அதுவும் ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே கடையில் இருக்கிற பொண்ணு நம்மளை பிரைன் வாஷ் பண்ணுறதுலே இருக்குங்க. ஆடி ஆஃபர்னு எல்லாத்தையும் சுற்றி சுற்றி காமிக்குது. நமக்கு மைக்ரோவேவ்னால் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைங்க, இந்த கேக்லாம் பேக் பண்ணுறதுக்கு. சரி அதை அப்புறமா வாங்கிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு டிவிசி ஷாப்பை சுற்றி பார்த்துட்டு ரைஸ் குக்கரும் ஒன்று வாங்கியாச்சுங்க. அதை அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்